தமிழகத்தில் உள்ள அரசு மதுபான கடைகளில் காலாவதியான பீர் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக டாஸ்மாக் சங்க பொதுச் செயலாளர் திருச்செல்வனுடன் நமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்துகின்ற நேர்காணலை இப்போது பார்ப்போம். அரசு மதுபான கடைகளில் காலாவதியான பீர் வகைகள் விற்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. எதன் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாக இருக்கிறது? இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? டாஸ்மாக் கடைகளில் கடந்த 3 மாத காலமாக கோடை காலத்தை ஒட்டி பீர் விற்பனை அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. சில மாவட்டங்களிலே பீர் தட்டுப்பாடு இருக்கிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 26, 27 தேதிகளிலே திருமழிசை குடோனிலிருந்து கடைகளுக்கு அனுப்பப்பட்ட பீர் வகைகளில் 2 வகைகள் காலாவதியான பீர் வகைகளாக இருக்கின்றன. இவற்றை பருகக்கூடிய குடிமக்கள் அவர்களுடைய வயிறு கோளாறு ஏற்பட்டு இன்றைக்கு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது குறித்து தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். உடனடியாக காலாவதியான சரக்குகளை தடை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சரக்குகளை கடைகளுக்கு அனுப்பி வாடிக்கையாளர் உடல்நலத்தை கெடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதாவது டாஸ்மாக் பொது மேலாளர் இதை மறுத்திருக்காரு. அந்த மாதிரி காலாவதியான சரக்குகள் எதுவும் அரசு மதுபான கடையில் கையிருப்பு வைக்கப்படவில்லை அப்படிங்கிறது மறுத்திருக்காரு. எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அதாவது காலாவதியான மதுபானங்கள் விற்கப்படுவதாக? மது பாட்டில்களிலே உற்பத்தி செய்யப்பட்ட நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பீர் வகையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 6 மாதத்துக்குள் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இப்போது கடைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற பீர் வகைகள் 6 மாதத்துக்கு மேலாக இருக்கிறது. இன்னைக்கு மருந்துகளிலே உற்பத்தி தேதி மற்றும் பயன்பாடு தேதி என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மது பாட்டில்களே அத்தகைய தேதி வரையறை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தர கட்டுப்பாடு என்று நிர்வாக தரப்பில் சொல்லக்கூடிய ஏற்பாடு எதுவும் வெளிப்படையாக இல்லை, மறைமுகமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் கொள்முதல் செய்வதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் தான் இத்தகைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. விற்பனையாகாத சரக்குகளை இவர்கள் அளவுக்கு அதிகமாக கொள்முதல் செய்து தேக்கி வைக்கப்பட்டதை எப்படியாவது விற்க வேண்டும் என்ற நோக்கத்திலே குடிமக்களுடைய உடல்நலத்தையும் கவலைப்படாமல் இன்றைக்கு கடைகளுக்கு அனுப்பி விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விற்பனை ஆகாத மதுபான வகைகளை அரசு மதுபான கடைகளில் விற்பனை செய்ய வலியுறுத்தின் காரணமாகத்தான் இந்த காலாவதியான பீர் வகைகள் அரசு மதுபான கடையில் விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது திருச்செல்வனுடைய கருத்தாக இருக்கிறது. சௌதாமணி. பாஸ்கர், டாஸ்மாக் சங்க பொதுச் செயலாளர் திருச்செல்வனுடன் தமிழகத்தில் உள்ள அரசு மதுபான கடைகளில் காலாவதியான பீர் விற்பனை செய்யப்படுவது தொடர்பான புகார் குறித்து நேர்காணலை வழங்கியதற்கு நன்றி.